ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி பீஃப் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம 1/2 kg பீஃப் போட்டிருக்கோம். போனோடு தான் போட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணிக்கலாம். அந்த மீட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 hour அது பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளேயோ பக்கத்தில் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு கசூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பிக் ஆனியனத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. பக்கத்தில் மீட்டும் குக் ஆகின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. நார்மலாக நம்ம எப்படி பிரியாணி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் நான். இப்போது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. பச்சை மிளகா 4 to 5 ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 டொமேட்டோ, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் அதிலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை ஆனதும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அதில் வதங்கிடுங்க. ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். நல்லா வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி, தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு ஆகிட்டு அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகி வரணும். இப்போது நம்ம பக்கத்தில் மீட் வேக வச்சோம். அந்த பாயில் பண்ணியிருக்கிற மீட் எடுத்து நான் தண்ணியோடு ஊற்றிக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் தெரியணுன்னா தண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறமா மீட் போட்டுக்கோங்க. நான் தண்ணியோடு ஆட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அளவு தெரியும். ஓகே, இப்போ அரிசி போடும்போது நம்ம அந்த தண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். மெஷர்மெண்ட் தேவைக்கிற அளவு தண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த மீட்டில் இருந்த தண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கிங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க. ஆல்ரெடி மீட்லேயும் நம்ம உப்பு காரம் போட்டு பாயில் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு முறை டேஸ்ட் பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் தேவைப்பட்டால் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நல்லா பாயில் ஆகணும். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு பிறகு தான் நம்ம அரிசி போடணும். 1/2 hour நல்லா ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். மீட் பாயில் பண்ண தண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே, எல்லா ரைஸும் ஆட் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு முறை உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 லெமன் எடுத்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் 5 minutes வைங்க. அப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 15 to 20 minutes வைக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 15 to 20 minutes வச்சா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம ஊற்றின தண்ணியும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போது கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக சுட பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செய்து சாப்பிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது அதையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம மீட்டு குக்கரில் நம்ம பாயில் பண்ணதுனால நல்லா ஃப்ளஷ்ஷு பாருங்கள், போன்லேருந்து கழண்டி வருது. அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை, see you all in next வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.